வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம செகண்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதில் வந்து நமக்கு என்ன தெரியும்னா டொமைன், கோடொமைன், அப்புறம் ரேஞ்ச், இதை வச்சு தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக டீல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏல ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 1, 2, 3, 7. பியில் 3, 0, -1, 7. இது வந்து ரிலேஷனாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதில் சப்டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் சப்டிவிஷனில் வந்து 2, 1, 7, 1. இங்கே R2ல் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, R3, R4னு ஒரு சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிலேஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு A × Bயோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இதை பற்றி தான் பார்த்தோம். A × B அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த சம்மில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு A × Bயோட வேல்யூ பார்க்கலாம். இப்போ 1, 3, 1, 0, 1, -1, 1, 7 வரும். அப்புறம் 2 எடுத்து அதெல்லாம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 2, 3, 2, 0, 2, -1, 2, 7. அப்புறம் 3, 3, 3, 0, 3, -1, 3, 7. அப்புறம் 7, 3, 7, 0, 7, -1, 7, 7. இதை வந்து A × Bயோட வேல்யூ. இதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, 1, 7, 1. இந்த வேல்யூ வந்து இந்த A × Bயில் இருக்குதான்னு பார்க்கணும். அப்போது இங்கே வந்து 2, -1 தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து 2, 1 தான் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 7, 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து 7, -1 இருக்குது. அதனால் R1 இஸ் நாட் அ ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். R2ல் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? -1, 1. இப்போ இதில் -1, 1 இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் இங்கே வந்து 1, -1 தான் இருக்குது. அப்போ இது ரிலேஷன் கிடையாது. அப்போ R2 இஸ் நாட் அ ரிலேஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, -1, 7, 7, 1, 3. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த A × Bக்குள்ளே இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ 2, -1 இருக்குது. அப்புறம் 7, 7 அதுவும் இருக்குது. அப்புறம் 1, 3 அதுவும் இருக்குது. அதாவது R3 இஸ் ரிலேஷன் சொல்லுவோம். அப்புறம் R4 அதில் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க? 7, -1, 0, 3, 3, 3, 0, 7. இதில் இந்த வேல்யூஸ்லாம் இதில் இருக்குதான்னு பார்க்கணும். 7, -1 இருக்குது, 0, 3 இல்லை, 3, 0 தான் இருக்குது. அப்போ இந்த 4 வேல்யூஸில் ஏதாச்சும் ஒன்று இல்லைனாலே அது வந்து நாட் அ ரிலேஷன். அப்போ கண்டிப்பாக நமக்கு தெரியும் R4 இஸ் நாட் அ ரிலேஷன். இப்போ செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 1லேருந்து 45 வரைக்கும். அண்ட் RB தி ரிலேஷன் டிஃபைன்ட் ஆஸ் இஸ் ஸ்கொயர் ஆஃப் A. அப்போ இதோடைய ஸ்கொயர் தான் வந்து இன்னொரு செட்டு. வெறும் ஒரு செட் தான் கொடுத்துருக்காங்க, இன்னொரு செட்டு கொடுக்கலன்னு பார்க்காம இங்கே கொஸ்டினை பார்க்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ A × A இந்த வேல்யூவே நம்ம இன்னொரு முறை மல்டிப்ளை பண்ணிப்போம். இதில் வந்து டொமைன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இப்போ டொமைன்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ ஏல வந்து 1லேருந்து 45 வரைக்கும் இருக்குது. அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம ஒரு 5 to 6 வேல்யூஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ ஏல வந்து 1லேருந்து 6 வரைக்கும் எடுத்திருக்கேன். இந்த சைடு ஏக்கு வந்து இதை ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா ஸ்கொயர் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் வந்து 4, 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் வந்து 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் வந்து 36. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே கோடொமைன். இப்போ இந்த டொமைன் வந்து ஏல இருக்கிறது எல்லாமே, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கோடொமைன். அப்போது லெஃப்ட்டில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? 1லேருந்து 6 வரைக்கும் எடுத்துருக்கோம். அதனால் அதை வந்து டொமைன் எடுத்துப்போம். இப்போ இதை வந்து மார்க் பண்ணணும். ஏவோட ஸ்கொயர் தான் இந்த சைடு இருக்கிறதுன்றதால 1லேருந்து 1க்கு மேப் பண்ணுவோம். அப்போ 2லேருந்து 4க்கு மார்க் பண்ணுவோம். 3லேருந்து 9, 4லேருந்து 16, 5க்கு 25, 6க்கு 36. இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு டொமைன். அப்போ டொமைனில் நமக்கு 1லேருந்து 6 வரைக்கும் வேல்யூஸ் வரும். ரேஞ்சில் வந்துட்டு நம்ம எது எதாவது மேப் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூஸ். அப்போ வந்து 1, 4, 9, 16, 25, 36 தான் வந்துட்டு நமக்கு ரேஞ்ச். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். டொமைன் வந்து 1லேருந்து 6 வரைக்கும், ரேஞ்ச் வந்து 1, 4, 9, 16, 25, 36. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிலேஷன் R is given by the set x, y. yக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க x + 3ன்னு. எக்ஸுக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. இந்த எக்ஸை வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு y கிடச்சிரும். இதில் வந்துட்டு டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன போடுவோம்? எக்ஸுக்கு 0ன்னு போடுவோம். நமக்கு என்ன வேல்யூ வரும்? 0ன்னு கொடுத்தா 3ன்னு வரும். அப்போ இங்கே 1ன்னு கொடுத்தா நமக்கு 1 + 3 4. அப்புறம் இங்கே 2ன்னு போட்டால் நமக்கு 5 வரும். 2 + 3 அப்புறம் 3 அப்புறம் 4, 5. இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூஸ் வரும்? yக்கு 3, 4, 5, 6, 7, 8. இதான் வந்து ஒய்யோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே போட்டுப்போம், ஒய்யோட வேல்யூ இங்கே போட்டுப்போம். அப்புறம் இதே மாதிரி மேப் பண்ணுவோம்.
0ன்னு கொடுத்ததால தான் நமக்கு 3 வந்துச்சு. அப்போ 0லேருந்து 3. அப்புறம் 1ன்ற வேல்யூ எக்ஸுக்கு கொடுத்ததால தான் நமக்கு 4ன்னு கிடச்சது. அதனால் 1லேருந்து 4க்கு மேப் பண்ணுவோம். அப்புறம் 2க்கு வந்து 5, 3க்கு வந்து 6, 4க்கு வந்து 7, 5க்கு வந்து 8. இப்போ மேப் பண்ணியாச்சு. இதில் வந்து டொமைனும் ரேஞ்சும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ எக்ஸில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே டொமைன்னு சொல்லுவோம். அப்போ 0, 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே டொமைன். ரேஞ்ச் வந்து மேப் பண்ணியிருக்கிறது. அப்போ இதெல்லாம் மேப் ஆகியிருக்கு 3, 4, 5, 6, 7, 8 இதான் வந்துட்டு ரேஞ்ச். இப்போ 4th சம் பார்ப்போம். ரெப்ரசன்ட் ஈச் ஆஃப் தி கிவன் ரிலேஷன் பை நம்ம இதில் ஆரோ டயக்ராம் போடணும், கிராஃப், அப்புறம் வந்துட்டு செட் ரோஸ்டர் ஃபார்ம். இதை எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x = 2y, எக்ஸுக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 2, 3, 4, 5, ஒய்க்கு வந்து 1, 2, 3, 4. எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம மேப் பண்ணுறது எதுனா x = 2yன்னு இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம மேப் பண்ணுவோம். இப்போ இந்த சம் எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே போட்டுக்கிட்டோம், ஒயில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே போட்டுக்கிட்டோம். அங்கே x = 2yன்னு கொடுத்துருக்காங்களா, அதுதான் வந்து நம்ம மேப் பண்ணுவோம். அப்போ x = 2, yக்கு வந்து 1ன்னு இருக்கா, அப்போ 1, அப்போ 2 1s are 2, அப்போ x வேல்யூ 2. அப்புறம் இன்னொரு வேல்யூ என்ன வரும், திரும்ப அடுத்த வேல்யூ என்ன கொடுப்போம், 2ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு 1க்கு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, அப்புறம் 2, அப்போ x = 2y, அப்போ 2 × 2 வந்து 4, அப்போ 4லேருந்து 2க்கு மேப் பண்ணுவோம். அப்புறம் 3ன்னு கொடுத்தா என்ன வேல்யூ வரும், 2 3s are 6. ஆனால் நமக்கு இங்கே 6 வரைக்கும் வேல்யூ இல்லை, 5 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ நம்ம வெறும் ஃபஸ்ட்டு 2 வேல்யூவை மட்டும் மார்க் பண்ணுவோம். அப்போ 2ன்னு கொடுத்தா 1ல் மேப் ஆகும், இங்கே 4ன்னு கொடுத்தா 2ல் மேப் ஆகும். அப்போ வந்து நமக்கு 2 வேல்யூ 2லேருந்து 1க்கும் 4லேருந்து 2க்கும் மட்டும் மேப் பண்ணுவோம். இப்போ இதில் கிராஃப் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அதை வந்து போட்டுப்போம். 1, 2, 3, 4ன்னு 5 வரைக்கும் போட்டுக்கணும், ஏன்னா இங்கே 5 வரைக்கும் இருக்குது, ஒயில் வந்து 4 வரைக்கும். இதை வந்து எக்ஸாக்டாக அப்படியே மார்க் பண்ணணுன்றதெல்லாம் இல்லை, சும்மா நம்ம மார்க் பண்ணி காட்டினா போதும். அப்போ என்னென்ன மேப் பண்ணுவோம், 2, 1 மேப் பண்ணுவோம். அப்போ இங்கே தான் 2, ஒயில் வந்து 1, அப்போ இங்கே வந்து 2, 1. அப்புறம் எக்ஸில் வந்து 4, 4லேருந்து 2க்கு, அப்போ 4, 2 இதான் வந்து கிராஃப். செட் ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம மேப் பண்ணதை வந்து ஒரு செட்டாக எடுத்து எழுதுவோம். இப்போ 2யும் 1யும் மார்க் பண்ணதால் 2, 1, அப்புறம் 4ம் 2ம் மேப் பண்ணோம், அதனால 4, 2. இதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். x, y, அதே மாதிரி y = ஒரு செட் ஆஃப் வேல்யூ கொடுத்துருக்காங்க, y = x + 3. x and y ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. அப்போ எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் லெஸ் தென் 10. அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் 9 வரைக்கும் எடுத்துப்போம். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்தா தான் 10 இன்க்ளூட் பண்ணுவோம். இங்கே வந்து வெறும் லெஸ் தென் 10ன்னு கொடுத்துருக்கதால 9 வரைக்கும் எடுத்துப்போம். அப்போ 1லேருந்து 9 வரைக்கும் வரும், ஒய்லையும் 1லேருந்து 9 வரைக்கும் வரும். மேப் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, y = x + 3. அப்போ y = இங்கே 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கா, அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ வந்து 1 + 3 வந்து 4, அப்புறம் 2 + 3 வந்து 5, அப்புறம் 3 + 3 வந்து 6, அப்புறம் 4 + 3 வந்து 7, 5 + 3 8, 6 + 3 9. இங்கே 7ன்னு எடுத்தோன்னா நமக்கு வந்து 7 + 3 10ன்னு போகும். ஆனால் நமக்கு இருக்க வேல்யூ வந்து 9 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு 6 வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் மார்க் பண்ணணும். அப்போ 1ன்னு வேல்யூ கொடுத்தா நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிது, 4. அப்போ 1லேருந்து 4க்கு 2ன்னு வேல்யூ கொடுத்தா நமக்கு 5 கிடச்சிது, 3ன்னு வேல்யூ கொடுத்தா 6, அப்புறம் 4ன்னு வேல்யூ கொடுத்தா 7 கிடச்சிது, 5ன்னு வேல்யூ கொடுத்தா 8, 6ஓட வேல்யூ கொடுத்தா 9 வந்துச்சு. இதை மேப் பண்ணிட்டோம். இப்போது இதில் வந்து ஒரு கிராஃப் வரையணும். இது எப்படி, சாதாரண நம்ம மேப் பண்ணுற மாதிரி தான். இது எக்ஸாக்டாக இருக்கணுன்றது கிடையாது, சும்மா மார்க் பண்ணி அதோட வேல்யூ அங்கே போட்டாலே போதும். 0 போட்டுட்டு எக்ஸ் ஆக்சஸில் என்ன வேல்யூ 1லேருந்து 9 வரைக்கும், திரும்ப ஒய்க்கும் வந்து 1லேருந்து 9 வரைக்கும் போட்டுட்டு 1, 4, 2, 5 அந்த மாதிரி சாதாரணமாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதுக்கடுத்த சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, ரோஸ்டர் ஃபார்ம். நம்ம மேப் பண்ணது எல்லாத்தையும் ஒரு செட்டாக எடுத்து எழுதுவோம். 1, 4, 2, 5, 3, 6, அப்புறம் 4, 7, 5, 8, 6, 9 இதை வந்துட்டு ரோஸ்டர் ஃபார்ம். இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சம். இது ரொம்ப ஈஸி. இது எப்படின்னா, ஒரு கம்பெனியில் 4 டைப் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அது என்னென்னா அசிஸ்டண்ட், கிளர்க்கு, மேனேஜர், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இவங்க எல்லாருக்கும் சேலரி எவ்வளோன்னு பார்த்தா 10,000, கிளர்க்குக்கு வந்து 25,000, மேனேஜருக்கு 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து 1 lakh. இப்போது அசிஸ்டண்ட்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா 5 பேர். அப்போ அது எப்படி எழுதியிருக்காங்கன்னா A1, A2, A3, A4, A5. கிளர்க்கில் வந்து எத்தனை பேர்னு பார்த்தா C1, C2, C3, C4 4 பேர். மேனேஜரில் 3 பேர். அப்போ M1, M2, M3. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து 2 பேர், E1, E2. இப்போ இதை வந்து ஏரோ டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணணும். இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க சேலரி எவ்வளோ வாங்குறாங்கன்றத இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டண்ட் அது வந்து 10,000, அப்புறம் கிளர்க்கு 25,000, அப்புறம் மேனேஜர் வந்து 50,000, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து 1 lakh. இப்போது இந்த அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்க எத்தனை பேர், A1, A2, A3, A4, A5 அதை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போட்டுக்கும். கிளர்க்கில் வந்து மொத்தம் 4 பேர். அப்போ C1, C2, C3, C4.
50,000ன்றது யார்? மேனேஜர். அதில் 3 பேர். அப்போ M1 M2 M3. 1 லேக்கில் E1 E2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் 2 பேர். இப்போ இது எல்லாத்தையுமே மேப் பண்ணணும். ரொம்ப ஈஸி இது. 10,000லேருந்து ஏன்னா 10,000ன்றது அசிஸ்டன்ட்னா அதில் இருக்க எல்லாருக்குமே அதே வேல்யூ தான், அதே சேலரி தான் கொடுப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையும் மேப் பண்ணணும். அப்போ A1 A2 A3 A4 A5. அதேமாதிரி 25,000லேருந்து C1 C2 C3 C4. அப்புறம் இது 50,000லேருந்து திரும்ப மேனேஜர் 1 M2 M3 வரைக்கும் ஃபுல்லாக மேப் பண்ணிப்போம். 1 லேக்லேயும் அதே மாதிரி தான் E1 E2. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து கம்பைன் பண்ணி எழுதுவோம். அவ்வளோதான். 10,000லேருந்து A1 10,000 A2 10,000 A3ன்னு இது எல்லாத்துக்கும் போட்டுட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக 1 லேக் E1 1 லேக் E2ன்னு போடணும். அவ்வளோதான். தேங்க்யூ.